நம்ம வந்து இதை இன்னைக்கு தொடர்ந்து பேசலாம். இன்னைக்கு ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை அப்படிங்கிற புத்தகத்தினுடைய 2வது பகுதி. இது ஒரு தொடர் சொற்பொழிவாக கலந்துரையாடுவோம் குழு ஏற்பாடு செய்திருக்கிறது. அதற்கு முதலில் நன்றி. இன்றைக்கு 2வது பகுதி. போன மாதம் நான் இந்த நூலை அறிமுகம் செய்தேன். இந்த மாதம் இன்னைக்கு இந்த புத்தகத்தினுடைய முதல் இயல் வந்த தடம் அப்படிங்கிற இயலை பற்றிய செய்திகளை நான் சுருக்கமா புரியும்படி, ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரியும்படி நான் சொல்றதுக்காக வந்திருக்கேன். இதுல வந்து இந்த இயலே வந்து இந்த மனித இனம் தொடங்கிய காலம் முதல் இது எங்கே வந்து எப்படி சிந்து சமவெளிக்கும் நம்ம இந்திய துணைக்கண்டத்துக்கும் வந்து சேர்ந்தது, இந்த ஆதி மனிதர்கள் அப்படிங்கிறத பற்றிய செய்திகள் தான் இன்னைக்கு வரப்போகுது. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் கவனிச்சா தான் இது புரியும். இதுல கொஞ்சம் அறிவியல் செய்திகள் கொஞ்சம் நிறைய இருக்கு. அவ்வளவு ஆய்வு செய்து அவ்வளவு ஆழமான செய்திகளை கொடுத்திருக்காரு. அதனால இதை கொஞ்சம் நம்ம கவனிச்சு உள்வாங்கும் போதுதான் இது புரியும். பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் அது கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி படங்களோடு புரியறதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். நம்மளுக்கு நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதையும் நான் பிரிவா பிரிச்சுதான் நான் பேச போறேன். 4 பெரும் பிரிவுகளாக இதையும், அப்புறம் 2 சிறு பிரிவுகளாகவும் நான் இதை பிரிச்சிருக்கேன். முதல்ல வந்து நான் பரிணாம வளர்ச்சியை பத்தி நம்ம எப்படி நம்ம வந்தோம், மனித இனம் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்தது, அதை பத்தி பரிணாமம்னு பேச போறேன். 2வது மரபணு ஆய்வு. நம்ம சொல்லுவோம் டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மரபணு ஆய்வை எப்படி நடத்துறோம், இது என்னென்னலாம் நம்மளுக்கு காட்டி கொடுக்குது அப்படிங்கிறத பத்தி சொல்ல போறேன். அடுத்தது புலப்பெயர்வு. ஆப்பிரிக்காவில் தோன்றிய அந்த நம்முடைய இனம் எப்படியெல்லாம் இந்த உலக கண்டங்களுக்கு பரவியது அப்படிங்கிறத பத்தி 3வது புலப்பெயர்வு, அந்த பெரும் புலப்பெயர்வுல சொல்ல போறேன். 4வதாக தென்னிந்திய மூதாதையர், அதாவது ஏன்ஷியன்ட் ஆன்செஸ்டர்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா, அவங்க யாரு அப்படிங்கிறத பத்தி நான் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே 2 சிறு பிரிவுகளாக பிரித்து தென்னிந்திய மூதாதையர், வட இந்திய மூதாதையர்னு 2 பிரிவுகளை நான் வச்சிருக்கேன். இன்று இருக்கிற தென்னிந்தியர்களுக்கு மூதாதையர் யாரு, இன்று இருக்க வட இந்தியர்களுக்கு மூதாதையர் யாரு, இதுதான் இந்த பிரிவுகள் பேசும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ போலாம், தொடர்ந்து உள்ள போலாம். எப்படி அடுத்தது போக மாட்டேங்க. தெரியுதுல்ல இப்போ. முதல்ல பரிணாமம். பல்வேறு உயிர் வகைகள்ல ஏற்படுகிற இயற்கை மாற்றங்கள். நமக்கு தெரியும் பரிணாமம்னா என்னன்னு. ஒரு உயிர்ல வந்து ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். அப்புறம் ஒரு சுற்றுச்சூழல், ஒரு குறிப்பிட்ட சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப அந்த உயிரினம் தன்னை அந்த ஏற்ப வாழ்வதற்காக தன்னை மாற்றிக்கொள்ளும், அந்த தகவமைத்து கொள்ளும் பண்பு. அதுக்கப்புறம் ஒரு நிலையில புவிப்பரப்பில் இருந்து அது அழிந்து போகும் நிகழ்வு. இதைத்தான் நம்ம பரிணாமம்னு சொல்றோம். இந்த உலகில் இருக்கிற எல்லா உயிர்களும் இந்த பரிணாமத்தின் ஊடாகத்தான் வளர்ந்திருக்கின்றன. நமக்கு தெரியும் ப்ரீமேட்ஸ் அப்படிங்கிற முதனிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீமேட்ஸ்ல இருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து உருவானவங்க தான் நம்ம மனித இனம். இந்த ப்ரீமேட்ஸ்ல இருந்து 80 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது முதனியில் இருந்து கொரில்லா, சிம்பான்சி எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஹோமோ அப்படிங்கிற இனத்துக்குள்ள மனிதர்களாகிய நாம வந்தோம். எல்லா உயிர்களுக்கும் 2 பேர் உண்டு. இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிர்களுக்கும் 2 பேர் இருக்கு. ஒண்ணு வந்து அறிவியல் பெயர், சயின்டிபிக் நேம், இன்னொன்னு பொது பெயர். அப்படி ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படிங்கிறது தான் நம்முடைய அறிவியல் சயின்டிபிக் நேம், அறிவியல் பெயர். மனிதர்கள் அப்படிங்கிறது நம்முடைய பொது பெயர். இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த நிமிர்ந்து நடக்கிற திறன் படைத்த ஒரு மனித இனம், முதல்ல இந்த 4 கால்ல நடக்காம நிமிர்ந்து நடக்கிற திறன் படைத்த அந்த மனித இனம் ஹோமோ ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அப்படின்னு அதை சொல்றாங்க. அவங்க வந்து சுமார் 30 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எத்தியோப்பியாவில் தோன்றி வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 24 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தவங்க தான் ஹோமோ ஹெபிலஸ் அப்படிங்கிறவங்க. இவங்களை தான் ஃபர்ஸ்ட் ஹேண்டிமேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹேண்டிமேன் அப்படின்னா என்னன்னா, இவங்க தான் கல்லெல்லாம் கூர்மையாக்கி, கற்களை கூர்மையாக்கி கருவிகளாக கண்டுபிடிச்சு பயன்படுத்தினவங்க இந்த ஹோமோ ஹெபிலஸ் அப்படிங்கிற மனித இனம் தான். அதுக்கப்புறம் ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிற ஒரு இனம் உருவாச்சு. இவங்க வந்து பழங்கற்காலத்துல வாழ்ந்தவங்க. இவங்க தான் நெருப்பை கண்டுபிடிச்சாங்க. நம்ம சொல்லுவோம்ல, சிக்கிமுக்கி கல்லை வச்சு உரசி நெருப்பை கண்டுபிடிச்சாங்கன்னு.
அதை கண்டுபிடித்தவர்கள் நம்ம இல்ல, நமக்கு முன்னாடி வாழ்ந்த ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிற இனம். இவங்களும் கல்லாலான கருவிகளை ஆயுதங்களாக பயன்படுத்தினாங்க. இவங்க 15-20 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடியே வாழ்ந்திருக்காங்க. இவங்க பயன்படுத்தின கல்லாலான கருவிகள்லாம் இன்னைக்கும் கூட மதுரையில் அகழாய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திய தூங்கா நினைவுகள்ங்கிற புத்தகத்துல முத்துகிருஷ்ணன் ஐயாவும் எழுதியிருப்பாரு. அப்போ இந்த ஹோமோ இரக்டஸ் இனமும் பல இடங்கள்ல உலகத்துல வாழ்ந்திருக்குது. இந்த ஹோமோ இரக்டஸ்ல இருந்து 8 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹோமோ ஹைடலோபெர்ஜினஸ் அப்படிங்கிற ஒரு இனமும் தோன்றுச்சு. இவங்க வேட்டையாடினவங்க. இவங்க அதுக்கு வேட்டையாடுறதுக்கு ஏத்த மாதிரியான சிறப்பான கருவிகளை இவங்க உருவாக்குறாங்க. அதுக்கு பிறகு சுமார் 4 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹோமோ நியாண்டர்தால்ஸ் அப்படிங்கிற ஒரு இனம் உருவாச்சு. இவங்க ஐரோப்பா, சைபீரியா, கிழக்கு ஆசிய பகுதிகளில் எல்லாம் வாழ்ந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த இனத்திலிருந்து பிரிந்த டெனிசோவன்ஸ் அப்படிங்கிற மனித இனம் கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஹோமோசேபியன்ஸ் அப்படிங்கிற நம்ம நவீன மனித இனம் சுமார் 85,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல்ல ஆப்பிரிக்கால தோன்றினாங்க. அப்ப கடல் மட்டம் குறைவா இருந்தனால அவங்க ஆசியா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, அமெரிக்காவுக்கெல்லாம் அவங்க போனாங்க. சரி, மத்த இனம்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும்ல. ஹோமோசேபியன்ஸ் வந்த பிறகு கூட இந்த உலகத்தில் 5 விதமான மனித இனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்ததாம். ஒவ்வொன்னா அழிஞ்சு 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 கடைசியா நமக்கு முன்னாடி வந்த ஹோமோ நியாண்டர்தால்களும் டெனிசோவன்ஸும் சுமார் 30,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் வாழ்ந்து அழிந்து போனாங்க. அதுக்கப்புறம் கடைசியா நின்று இந்த உலகத்தை ஆழ்வது ஹோமோசேபியன்ஸ் அப்படிங்கிற நாம தான் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறோம். சரி, இப்போ இப்ப நம்ம அந்த காலத்துல என்ன வேலை, இந்த ஹோமோசேபியன்ஸ் ஆதி மனிதர்களா இருந்தப்போ இவங்களுக்கு வேலை என்னவா இருந்தது? வேட்டையாடுறது, உணவு சேகரிக்கிறது, இதுதான் வேலை. அதனாலதான் அவங்க கல்ல கூர்மையாக்கி ஆயுதங்கள் ஆக்குனாங்க. கருவிகள், கற்கருவிகள், எலும்புகளை கூட கருவிகளாக அவங்க பயன்படுத்தினாங்க. இடைக்கற்காலத்துல, இது முன்னாடி பழங்கற்காலம், அப்புறம் இடைக்கற்காலத்துல பார்த்தா வில்லு, அம்பெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. எதுக்கு கண்டுபிடிக்கிறாங்க? இந்த காலத்துலதான் இவங்க வேகமாக ஓடிய விலங்குகளை பாக்குறாங்க. வேகமா ஓடின விலங்குகளை தாக்கணும்னா அம்பு விட்டாதானே. அதனாலதான் அவங்க அந்த மாதிரி வேட்டை கருவிகளை எல்லாம் மாத்தி அமைச்சுக்க வேண்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க கூர்மையான கருவிகள், அந்த நுணுக்கமான கருவிகள், வேலைகளை செய்யறதுக்காக, அதாவது உணவு சேகரிக்கிறது ஒரு வேலை இல்லையா? கிழங்கு பூமிக்கு அடியில இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை தோண்டி குத்தி எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன கத்தி மாதிரி, அந்த மாதிரி, அப்புறம் நசுக்கிறதுக்கு, கொட்டைகளை உடைக்கிறதுக்கு, இந்த மாதிரிக்கெல்லாம் அவங்க கருவிகளை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப நிறைய உணவு இப்படியே கிடைத்து, எப்படி உணவு சேகரிக்கிறதுங்கிற நுணுக்கம் தெரிஞ்சு போச்சு. அதுக்கான கருவிகள் வந்துருச்சுன்னா நிறைய உணவு சேகரிப்பாங்க. அப்புறம் அப்படியே சிறிய சிறிய சமூக இனக்குழுக்களாக அவங்க உருவாங்குவாங்க. அதுக்கப்புறம் அது குடிகளாக மாறும், சிற்றூர்களாக எல்லாம் மாறும். இப்படித்தான் இந்த இனம் வளர்ந்து வந்திருக்கிறது. இப்ப இன்னைக்கு இருக்கிற காலத்தை பொது யுகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பொது யுகத்துக்கு முன்னாடி, அதாவது 10,000 8,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்துல வேட்டையாடிக்கிட்டு திரிஞ்ச மக்கள் காட்டு விலங்குகளை எல்லாம் வளர்ப்பு பிராணிகளா வளர்க்குறாங்க. இப்ப அது நடந்தது இந்த பொது யுகத்துக்கு ஒரு 10,000 8,000 ஆண்டுகள். அந்த காலகட்டத்துலதான் விலங்குகளை எல்லாம், காட்டு விலங்குகளை வளர்ப்பு பிராணிகளாக்குறாங்க. காட்டு பயிர்களை தோட்ட பயிர்களா ஆக்கி நம்ம வளர்த்து பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. சுமார் 3,500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வேளாண்மைங்கிற ஒண்ணே தோன்றியது. எங்க தோன்றியது தெரியுமா? இன்னைக்கு ஒரு நாட்டு மேல குண்டு போட்டு போர் செஞ்சுட்டு இருக்கோம்ல, அந்த நாட்டுலதான், மேற்கு ஈரான்ல தான் அரிசி, கோதுமை, உருளைக்கிழங்கு இந்த மாதிரியான பயிர்களை 3,500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பயிரிட்டாச்சு. ஒரு பயிர் வருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து வேற 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 பயிர்களை கண்டுபிடிக்க தொடங்கி பல பயிர்களை அவங்க பயிரிட்டாங்க இந்த நம்ம மனித இனம். இப்ப கடந்த 2000 வருஷமா புதுசா எந்த பயிரையுமே நம்ம கண்டுபிடிக்கவே இல்லையா. இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க எல்லா பயிர்களுமே அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டதுதான். நம்ம பல இதை தொலைச்சிருக்கோமே ஒழிய புதுசா 2000 ஆண்டுகளா எந்த பயிர்களையுமே நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை. ஆனா முக்கியமா இதுதான் இந்த மனித இனத்தினுடைய சுருக்கமான வரலாறு. வேட்டையாடிக்கிட்டு இருந்தவங்க எப்படி வேளாண்மைக்கு வந்தாங்க, எப்படி பிராணிகளை வளர்க்க தொடங்கினாங்க, அதை பத்தி நம்ம இப்படி சுருக்கமா இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அடுத்ததா நம்ம பார்க்க போறது மரபணு ஆய்வு. நமக்கு
வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு இந்த நவீன மனித இனத்துக்கு. இனிமே நம்ம இனத்தை பத்தி மட்டும்தான் நம்ம வந்து கவனத்துல எடுத்துக்கிற போறோம். என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா, நாம வசிக்கிற இடத்துல ஒரு மாற்றம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது தட்பவெப்பநிலை மாற்றமா கூட இருக்கலாம். ரொம்ப குளிருதுப்பா இந்த இடம், இங்க இருக்க முடியாது. ரொம்ப பனியா இருக்கு, இல்ல ரொம்ப வெயிலா இருக்கு, இருக்க முடியாது. இந்த மாதிரி தட்பவெப்பநிலை மாற்றம் வரும்போது, இல்ல ஒரு வேலை வாய்ப்பு வரும்போது, இல்ல ஒரு படையெடுப்பு வரும்போது, ஏதோ ஒரு காரணம் நமக்கு வேற இடத்துல போய் இருக்க வேண்டிய சூழ்நிலை இதுக்குனால எல்லாம் வருதுன்னா நம்ம போயிடுவோம். போயிட்டு அந்த புது இடத்துக்கு ஏற்ப நம்மை மாத்திக்கிற திறமை நமக்கு இருக்கு. இந்த மனித இனத்துக்கு இருக்கு. இந்த தன்மை இருந்தா மட்டும்தான் ஒரு உயிரினத்தால தொடர்ந்து உயிர் வாழ முடியும். இதுதான் நமக்கும் இந்த நமக்கு முன்னாடி வந்தாங்களா ஹோமோ எரெக்டஸ்னு ஒரு 2, 3 இதுக்கு 2, 3 இனத்துக்கு முன்னாடி அவங்களுக்கும் இருந்த ஒரு பெரிய வேறுபாடு. நம்மளால புது இடத்துல அதுக்கேத்த மாதிரி தகவமைச்சு கொண்டு நம்மளால வாழக்கூடிய திறமை இருக்கு. ஆனா அவங்களுக்கு அது இல்லை. இதுதான் நமக்கு அவங்களுக்குமான பெரிய வேறுபாடு. இப்படித்தான் நவீன மனித இனம் ஒவ்வொரு இடமா பயணிச்சுக்கிட்டே, அதாவது புலம்பெயர்ந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து கிளம்பிய மக்கள் கடலோரமாகவே பயணிச்சு மீனை சாப்பிட்டுக்கிட்டு காட்டுலையும் குகைகளையும் வாழ்ந்துகிட்டு மெல்ல 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 ஆசியாவுக்கு வர்றாங்க. இப்படியே அவங்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தூரம் வருவாங்க தெரியுமா? வெறும் 16 கிலோமீட்டர் தான் வருவாங்க. ஏன்னா அவங்க நடந்து வரணும். வரும்போது தட்பவெப்பநிலை மாறும். நடுவுல ஒரு இடம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும், அங்கேயே தங்கிரும் ஒரு குழு. அப்படி அதனால அவங்க வெறும் 16 கிலோமீட்டர் தான் ஒரு வருஷத்துக்கே கடந்தாங்க. இப்படி வரும்போது சில மக்கள் ஒரு இடம் பிடிச்சிருச்சுன்னா அங்கேயே தங்கிருவாங்க. ஒரு தலைமுறை கூட கடந்து போயிரும். அவ்வளவு மெதுவாகத்தான் அவங்க புலம்பெயர்ந்தாங்க. காலப்போக்குல அவங்க ஒரு இடத்துல தங்குறாங்கன்னா ஒரு 2, 3 தலைமுறையே கடக்குதுன்னா அந்த இடத்தினுடைய சூழல் அவங்களுடைய மரபணுவுல படிஞ்சிரும். இப்பயும் இது நடக்கும். இதுதான் சரி, அப்படிதான் நடக்கும். இந்த மரபணு சுவடுகளை வச்சுதான் இப்ப கூட அதை ஆராய முடியுது. இந்த மரபணு சுவடுகளை ஆராயும் அந்த சயின்டிபிக் வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி நம்ம கிட்ட வந்துருச்சு. இதை வச்சுதான் நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். நாம யாரு, இதுக்கு முன்னாடி எத்தனை மனித இனம் இருந்துச்சு, நம்முடைய முன்னோர் யாரு, நம்முடைய முன்னோருக்கு முன்னோர் யாரு, மனிதன் எங்கே தோன்றினான், எப்போது பயணித்தான், எந்த திசையில் பயணித்தான், எங்கே புலப்பெயர்வு தோன்றியது, எல்லாத்தையுமே இந்த மரபணு ஆய்வு மூலமா மட்டும்தான் இன்னைக்கு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அதைத்தான் மாடர்ன் சயின்ஸினுடைய சாதனைன்னு அதைத்தான் சொல்லலாம். சரி, இந்த மரபணு ஆய்வை வந்து எப்படி செய்யறாங்கன்னு நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய டிஎன்ஏல 23 குரோமோசோம் ஜோடிகள் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இல்லைன்னா தெரிஞ்சுக்கலாம். அதுல ஒண்ணுதான் XX குரோமோசோம், இல்லைன்னா XY குரோமோசோம். ஒரு ஆணாக இருந்தால் அவனுக்கு வந்து இந்த நம்முடைய இந்த ஜெண்டரை தீர்மானிக்கிற, பாலினத்தை தீர்மானிக்கிற குரோமோசோம் இது. ஆணாக இருந்தால் XY அப்படின்னு அந்த குரோமோசோம் சொல்லும். பெண்ணாக இருந்தால் XX இருக்கும். குழந்தை ஆணாக இருந்தால் XY குரோமோசோம், குழந்தை பெண்ணாக இருந்தால் அது XX குரோமோசோம். சரி, இதை வச்சுதான் இப்போ இந்த மனித இனத்தினுடைய ஆண் எங்கே தோன்றினான், பெண் எங்கே தோன்றினான் அப்படிங்கிறத நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். அது அப்படிதான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, பின்னோக்கி போய் தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படின்னு பார்க்கலாம். இந்த Y குரோமோசோம் டிஎன்ஏ அது வந்து ஒரு மனுஷனால அவனோட பிள்ளைக்கு கடத்தப்படுகிறது. அதாவது நம்முடைய அப்பாக்களிடம் இருந்து நமக்கு அந்த Y குரோமோசோம் டிஎன்ஏ வரும். அப்பா கிட்ட இருந்து மட்டும்தான் வரும். அது வந்து அம்மா கிட்ட இருந்து வராது. ஏன் வராது தெரியுமா? அம்மாவுக்கு Y குரோமோசோமே இல்லை. அம்மாவுக்கு இருக்கிறது என்ன? 2 X குரோமோசோம் தான். இப்போ நம்முடைய தந்தை வழி மரபை நம்ம கண்டுபிடிக்கணும்னா Y குரோமோசோம்னு அப்பா கிட்ட இருந்து வருதுல்ல, அதை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். ஆனா அப்பா மகனுக்கு மட்டும்தான் தருவாரு. ஏன் மகளுக்கு தரமாட்டாரு? அவள் பெண்ணுக்கு Y குரோமோசோமே இல்லை. அதனால இந்த Y குரோமோசோம் டிஎன்ஏ ஒவ்வொரு அப்பா கிட்ட இருந்தும் அவருடைய மகனுக்கு கடத்தப்பட்டு கொண்டே இருக்கும். சரி, இப்ப அப்படின்னா மகளோட தந்தை வழியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அவளுடைய சகோதரன், அவளுடைய பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா அப்படின்னு அந்த குடும்பத்தில் இருக்கிற பிற ஆண்களுடைய தந்தை வழி மூலத்தை வைத்துத்தான் இந்த பெண்ணுக்கும் இந்த தந்தை வழி மூலம்தான் அப்படின்னு சொல்ல முடியுமே ஒழிய நேரடியாக கண்டுபிடிக்க முடியாது. இப்படித்தான் குடும்பத்தில் இருக்கிற ஆண்களின் குரோமோசோம் டெஸ்ட்டை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போ இந்த
இந்த Y குரோமோசோம் டிஎன்ஏ வந்து சுமார் 500 முதல் 2000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்குல்ல. அப்பாட்ட இருந்து பிள்ளைக்கு அப்பாட்ட இருந்து வரும்போது ஒரு 500ல இருந்து 2500 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது வந்து கொஞ்சம் மாறும், உருமாற்றம் இதுல நடைபெறும். அது அதனுடைய இயல்பு. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப எப்படி இந்த ஒய் குரோமோசோம் டிஎன்ஏ அப்பா கிட்ட இருந்து பிள்ளைக்கு வந்துகிட்டே இருக்கிறதுனால அதை அப்படியே பின்னோக்கி பின்னோக்கி ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே போனோம்னா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஆதி தந்தைன்னு ஒருத்தர் இருந்தாராம். அவரோட டிஎன்ஏ தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்கிற அத்தனை ஆண்களுக்கும் இருக்கான். அதனால எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் இப்ப வாழ்கிற உலகத்தில் வாழ்கிற அத்தனை மனிதர்களுக்கும் ஆதி தந்தைன்னு ஒருத்தர் இருந்தார். அவரை வந்து ஒய் குரோமோசோம் ஆதாம் அப்படின்னு அறிவியல் உலகம் சொல்லுது. அவருடைய அந்த ஒய் குரோமோசோம் டிஎன்ஏ தான் எல்லாருக்கும் வந்திருக்கு. அப்போ அந்த ஆதியில் தோன்றிய அந்த மனிதனின் ஒய் குரோமோசோம் டிஎன்ஏ தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கு. அங்கங்க 500 முதல் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருமாற்றம் நடந்திருக்கு. அப்ப மாறி 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 வந்திருக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப தந்தை வழி மரபு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. தாய் வழி மரபை எப்படி கண்டுபிடிக்கிறது? அது மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ அப்படிங்கிற டிஎன்ஏ மூலமா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். எப்படி ஒய் குரோமோசோம் டிஎன்ஏவை அப்பா பிள்ளைகளுக்கு கொடுக்குறாரோ, மகனுக்கு மட்டும் கொடுக்குறாரோ, அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ அம்மா கிட்ட இருந்து நம்ம எல்லாருக்கும் வரும். ஆனா அம்மா பாரபட்சம் பார்க்காம மகன் மகள் 2 பேருக்குமே கொடுப்பாங்க. ஏன்னா எக்ஸ் குரோமோசோம்ங்கிறது நம்ம 2 பேர் ஆண் பெண் இருவருடைய உடம்பிலையும் அந்த எக்ஸ் இருக்கு. அம்மா கிட்ட இருந்து எக்ஸ் மட்டும்தான் வரும். அப்ப அது மகன் மகள் 2 பேருக்குமே வருது. அது மட்டும் இல்ல, ஒரு தலைமுறையில இருந்து இன்னொரு தலைமுறைக்கு அது எந்த மாற்றமுமே இல்லாம வரும். இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ வந்து ரொம்ப மாறவே மாறாது. எக்ஸாவது 500ல இருந்து மன்னிக்கணும், ஒய்யாவது 500ல இருந்து 2500 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறும்னு சொன்னேன். ஆனா எக்ஸ் எப்ப மாறும் தெரியுமா? 8000 முதல் 20,000 ஆண்டுகள் வரைக்கும் அது மாறாமே இருக்கும். அப்ப இத வச்சு பின்னோக்கி போய் ட்ரேஸ் பண்றது எவ்வளவு ஈஸி இல்ல? அதை வச்சுதான் இப்ப வாழ்கிற எல்லா மனிதர்களுடைய தாய் வழி மூலமும் 1,50,000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஆதி தாய்னு ஒருத்தி இருந்தா அவளுடைய பிள்ளைகள் தான் அத்தனை பேரும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த ஆதி தாய மைட்டோகாண்ட்ரியல் ஏவாள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆக நம்ம எல்லாருக்கும் ஒரே ஆதி தாய் தான், ஒரே ஆதி தந்தை தான். சரி, இந்த மாதிரி ஒரே ஆதி தாயை கொண்டவர்களை ஒரு குழுவா பிரிக்கிறாங்க. அந்த குழுவை ஹேப்ளோ குரூப்ஸ் அப்படின்னு அறிவியல் உலகம் சொல்லுது. இதை பத்திலாம் ரொம்ப கவலைப்பட வேண்டாம், நான் சுருக்கமா அதை பத்தி சொல்லிடுறேன். இந்த மைட்டோகாண்ட்ரியல் ஏவாளை ஆதி தாயாக கொண்டவர்களை ஹேப்ளோ குரூப் எல் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க தான் ஆப்பிரிக்காவில் தோன்றியவங்க. இவங்க ஆப்பிரிக்கால இருந்து உலகின் பல இடங்களுக்கும் போனாங்க. நான் சொன்னேன் கடலோரமாவே வந்தாங்க அப்படின்னு. அப்படி ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த முதல் குழு, அதாவது எல் குழுவில் இருந்து பிரிஞ்ச குழுவுக்கு எம்னு பேரு. இப்படி பயணிக்கு ஏன் பேர் மாறுது அப்படின்னா, அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயரும் போது நம்ம முன்னாடியே பார்த்தோம், அங்க இருக்கிற தட்பவெப்பநிலை ஒரு 2-3 தலைமுறை அங்கேயே இருந்துருவாங்க. அப்ப வேற இனக்குழுவோட கலப்பாங்க. இந்த மாதிரி சூழல்ல மரபணு லேசா மாறும் இல்லையா? மாறும்போது குருதி கலப்பினால் மாறும், தட்பவெப்ப சூழலால் மாறும், இதுக்குள்ள ஒரு 500 ஆண்டுகள் கடந்து விட்டால் கூட மாறும். அப்படிலாம் மாறும்போது அந்த குழுவினுடைய பேரும் மாறும், வேற பேர் வச்சிருவாங்க. எப்பெல்லாம் மரபணு லேசா மாறுதோ அப்ப அதுக்கு வந்து அறிவியல் உலகம் வேற பேர் வச்சிருது. மரபணுவில் சின்ன மாற்றம் வரும்போது ஆங்கில எழுத்துக்களையும் எண்களையும் வச்சு பேரை மாத்திக்கிட்டே வருவாங்க. அதனாலதான் நீங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா பல எண்களையும் எழுத்துக்களையும் கொண்ட பல பேர்களை நீங்க பாப்பீங்க. இந்த படத்துல சிவப்புல பாத்தீங்கன்னா அது ஆப்பிரிக்காவை குறிக்குது. எல் மரபணு இருக்கும் இடங்கள் ஆப்பிரிக்கா தான். அதே மாதிரி வயலட் மஞ்சள் 2 பாருங்க, அது எம் மரபணு பரவி இருக்கிற இடங்கள். அதை வச்சு பார்த்தாலே தெரியும் ஆப்பிரிக்கால இருந்து நேரா வந்தவங்க எல்லுல இருந்து பிரிஞ்சு வந்த எம் குழு எங்க வந்திருக்கு? இந்தியா, இலங்கை, ஆஸ்திரேலியான்னு பரவி இருக்கிறத நம்ம இந்த படத்துல பார்க்கலாம். இப்படித்தான் இந்த தாய் வழி அந்த ஹேப்ளோ குரூப் ஏ ஆதி தாயின் பிள்ளைகள் ஆப்பிரிக்காவில் இருந்து பல இடங்களுக்கு பிரிஞ்சாங்க, புலம்பெயர்ந்தாங்கிறத இந்த படம் காட்டுது. நம்ம இந்திய துணைக்கண்டத்துக்கு வந்த மக்கள் மேல மட்டும்தான் நம்ம கவனத்தை இன்னைக்கு வைக்க போறோம்.
இது அடுத்து தந்தை வழி இல்லையா, ஒரே ஆதி தந்தையை கொண்டவங்க, அவங்களுக்கும் ஒய் குரோமோசோம் ஆதாம், அவரைத்தான் இந்த ஆதி தந்தையாக கொண்டவங்க, அவங்களையும் முதல் குழுவை ஒரு பேர் வச்சு கூப்பிடுறாங்க. அதுக்கு பேரு ஹேப்லோ குரூப் ஏன்னு பேரு. இந்த ஏ குழுவில் இருந்து பிரிந்த ஒரு குழு ஹேப்லோ குரூப் சி. இதுவும் ஒரு பெரும் பிரிவாக பிரியுது. இந்த மரபணு, இந்த ஹேப்லோ குரூப் சி மரபணு இப்ப கூட உலகத்தில் இருக்கிற பல பழங்குடி மக்கள் கிட்ட இருக்கான், பழங்குடி மக்கள் கிட்ட இருக்கு. இந்த சி குழுவில் இருந்து ஒரு பெரும் பிரிவு, இன்னொரு பிரிவு வருது. நான் தான் சொன்னேன்ல, அந்த பிரிவு மரபணு லேசா மாற 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 எழுத்துக்களை மாத்திக்கிட்டே வருவாங்க. ஏல இருந்து சி வருது, சில இருந்து M130 அப்படிங்கிற ஒரு குழு மட்டும் வருது. இந்த M130ங்கிற நம்பரை மட்டும், அந்த எண்ணையும் எழுத்தையும் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இவங்க ஆதி தந்தையிலிருந்து பிரிந்து வந்த பெரும் குழுவினர் இவங்க. அப்பா, இதுக்கு மேல இந்த மரபணுவை நம்ம பத்தி பேசணும்னா நம்மளுக்கு கொஞ்சம், ஏன்னா அது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு. நம்மளுக்கு இவ்வளவு தெரிஞ்சா போதும், M130 நம்ம நினைவு பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். சரி, இப்படி நான் பிரிஞ்சாங்கன்னு சொல்றேன்ல, பிரிஞ்சு அவங்க எங்கதான் போனாங்க, மனிதனுடைய புலப்பெயர்வுங்கிறது எப்படி இருந்தது அப்படிங்கிறத அடுத்ததா பார்ப்போம். புலப்பெயர்வுனா என்ன? முதல்ல பறவைகள்லாம் புலப்பெயரும், நம்மளுக்கு தெரியும், புலம்பெயரும். விலங்குகள் புலம்பெயரும், மனிதர்கள் புலம்பெயர்வாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புலம்பெயர்வாங்க. பறவைகள் என்ன செய்யும் நமக்கே தெரியும், வேற ஒரு இடத்துல போய் தங்கி உணவு சாப்பிட்டு முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும், அப்புறம் திரும்பி வந்துடும், தெரியும்ல. இந்த புலப்பெயரும் இதுக்கு என் நேரத்துக்கு புலப்பெயரணும். என் நேரம்னா இந்த உலகத்துல எந்த காலகட்டத்துல, அந்த ஒரு ஆண்டுல, உலகத்துல இல்ல, ஒரு ஆண்டுல எந்த காலகட்டத்துல புலம்பெயரணும்னு அதுக்கு தெரியும், எந்த திசை நோக்கி புலம்பெயரணும்னு அதுக்கு தெரியும், எந்த இடத்துக்கு போகணும்னு அதுக்கு தெரியும். இது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அதுல ஒரு ஒழுங்கு இருக்கு. இது பறவைகளின் புலப்பெயர்வு. வேற விலங்குகளோட புலப்பெயர்வுன்னு பார்த்தோம்னா, அது எதுக்காக புலம்பெயரும் தெரியுமா? உணவுக்காகவும் நீர்நிலைக்காகவும் தான் அது பயணம் செய்யும். ஆனா விலங்குகள் காடுகள் இருக்கிற இடங்கள் வரைக்கும் தான் போக முடியும், எல்லை, அதுக்கு மேல அதால போக முடியாது. முன்னாடி எல்லாம் ஆதி காலத்துல மக்கள் தொகை ரொம்ப குறைவாக இருந்தது, உலகம் முழுக்கவே காடுகளாகவே இருந்தது. அதனால விலங்குகள் இந்த பூமியின் பல பகுதிகளுக்கும் போச்சு, பல்வேறு சூழலுக்கு பழகி வாழ்ந்துச்சு. ஆனா இப்ப மக்கள் தொகை பெருக்கத்துல காட்டை அழிச்சு நாடாக்குறோமா, ஒரு எல்லையை விட்டு அதால வெளியே வரவே முடியல. அதோட அதனுடைய புலப்பெயர்வு நின்று போயிருது. இப்ப மனிதனுடைய புலப்பெயர்வு விலங்குகள் மாதிரி உணவுக்கும் குடிநீருக்காகவும் உயிர் வாழ்வதற்காகவும் மட்டும் கிடையாது. பறவைகள் மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றதும் இல்லை. மனிதன் தேடல் கொண்டவன். அவனுடைய ஆழ் மனதில் எப்போதும் ஒரு நாடுதல், இது என்ன, ஒரு தேடுதல், ஒரு கண்டுபிடிக்கிறது, ஒரு எக்ஸ்ப்ளோரிங் மைண்ட்னு சொல்லுவோம்ல, அதுதான் நம்மள தனிச்சு காட்டுது. அது இருக்கு நமக்குள்ள. அது இருக்கிறதுனால நம்ம புதிய வாய்ப்புகளுக்காக தொடர்ந்து புலம்பெயர்ந்துகிட்டே இருக்கோம். அப்படி போறப்ப நம்ம கூடவே நம்முடைய கதைகள் நம்மோடு வருகிறது, நம்முடைய நம்பிக்கைகள் நம்மோடு வருகிறது, நம்முடைய பண்பாடு, நம்முடைய பழக்க வழக்கம் எல்லாம் நம்மளோட பயணிக்குது. இப்படி இந்த இப்படி போறதுனால நம்ம பயன்படுத்திய கற்கருவிகள், மட்பாண்டங்கள் போன்ற தொல்லியல் தடயங்களை வச்சு, அப்புறம் புது இடத்துக்கு போறப்ப நம்ம பழைய ஊர்ல வாழ்ந்த ஊர் பெயர்களை கொண்டே புது இடத்துக்கு வைக்கிறோம். அதை வச்சு இந்த புலப்பெயர்வுகளை கண்டுபிடிக்க முடியுது. இப்படி போற வழி நடுக நம்ம விட்டு சென்ற பாத சுவடுகள் தான் மனிதனுடைய வரலாற்றையே உருவாக்க உதவுது. எந்த வரலாற்றை? எழுதப்பட்ட வரலாற்றை மட்டுமில்ல, எழுதப்படாத வரலாற்றையும் நாம் பயணிக்கும் போது விட்டு செல்லும் தடயங்கள், அந்த தரவுகள் தான், அந்த சுவடுகள் தான் இந்த வரலாற்றை, எழுதப்படாத வரலாற்றையும் உருவாக்க உதவுது. முக்கியமா சொல்ல போனா இந்த மனித வரலாற்றையே ஒரு பயணங்களின் கூட்டு தொகைன்னு சொல்லலாம் அப்படின்னு ஐயா ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் எழுதியிருப்பாங்க. சரி, இப்படி ஒவ்வொரு இடத்துக்கா பயணிச்சா கூட இவங்க ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியை சேர்ந்தவங்க, இவங்க இந்த மொழி பேசுறவங்க, இவங்க இந்த பண்பாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிற அடையாளத்தையும் கூட நம்ம விட்டுட்டு தான் போறோம். அப்படி ஒவ்வொரு சமூகமும் இதையும் கட்டமைத்து கொண்டேதான் பயணிக்கிறது. அதுதான் சிறப்பு. சரி, இப்போ இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன், 60,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய புலப்பெயர்வு நடந்துச்சு. புலப்பெயர்வுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எப்ப இது நடந்தது? 60,000
60,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவில இருந்து ஒரு பெருங்கூட்டம் ஒரு அப்படியே கிளம்புது. அது 60,000 ஆண்டுகள்ல இருந்து 30,000 ஆண்டுகள், அந்த 30,000 ஆண்டுகள்ல மக்கள் அப்படியே புலம்பெயர்ந்து உலகம் முழுக்க பயணிச்சாங்க. அதுக்கு பேர் ஒரு பெரும் புலப்பெயர்வுனே சொல்றாங்க. அப்போ ஆப்பிரிக்காவில் இருந்த அந்த ஆதி மனிதன், அந்த ஒய் டிஎன்ஏன்னு சொன்னேன்ல, ஒய் குரோமோசோம் டிஎன்ஏ, அந்த ஆதி தந்தையின் குழுவி ஹேப்லோ குரூப் ஏல இருந்து பிரிஞ்சு M130 ஒரு குழு வந்துச்சுன்னு சொன்னேன்ல, இந்த குழு 55,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடலோரமாவே பயணிச்சு வடமேற்கு இந்தியா, வங்கதேசம், ஆந்திரா, தென்னிந்தியா வந்துச்சு, கடலோர தமிழகத்துக்கு வந்துச்சு, இலங்கைக்கு போச்சு. அது மட்டும் இல்ல, ஆஸ்திரேலியா, சீனா, அந்தமான் போன்ற தென்கிழக்காசிய பகுதிகளில் எல்லாம் வந்து சேர்ந்தது இந்த M130 அப்படிங்கிற அந்த ஹேப்லோ குரூப். இவங்களைத்தான் நம்ம தொல் தென்னிந்திய மூதாதையர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது ஏன்ஷியன்ட் ஆன்செஸ்டர்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா. நம்முடைய மூதாதையருக்கு 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 மூதாதையர் எத்தனை வேணா வச்சுக்கலாம். இந்த மக்கள் காலப்போக்கில் பல இனத்தோட குருதி கலப்புக்கு ஆளாயிட்டாங்க. அதை பத்தி பின்னாடி பார்ப்போம். இந்த தொல் தென்னிந்திய மூதாதையருக்கு மிக நெருக்கமான ஒரு மரபணு இன்னமும் இந்த உலகத்துல இருக்கிற ஒரு இனத்தில் இருக்கு அப்படின்னா, தொல் தென்னிந்திய மூதாதையர்னா யாருன்னு புரிஞ்சுக்கணும். இவங்க நேரடியாக ஆப்பிரிக்காவிலிருந்து 55,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தவங்க. இவங்க இவங்களுடைய மரபணு இன்னமும் மரபணு காலப்போக்கில் மாறிக்கிட்டே வருது இல்லையா, குருதி கலப்புக்கு ஆளாகிறாங்க, எல்லாம் நடக்குது. இருந்தாலும் அந்த மரபணு தொடர்பு இன்னமும் இன்னைக்கு இருக்கிற ஒரு இனத்தில் இருக்கு அப்படின்னா அது இப்ப இருக்கிற இருளர் இனத்தில் தான் இருக்கான். இவங்க தான் ஆதி மனிதர்களுடைய நெருக்கமாக தொடர்பு கொண்டவர்கள். இது மட்டும் இல்ல, அந்த ஆதி தந்தைக்கு மிக நெருக்கமான இந்த M130 மரபணுவின் அடையாளம் இன்றைய தென்னிந்திய மக்கள் தொகையில் 5% ஆண்களிடம் இன்னைக்கும் இருக்கு, நெருக்கமான அந்த அடையாளம். அப்படி பார்க்கும்போது மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற உசிலம்பட்டியில் வாழும் விருமாண்டி தேவரின் மரபணுவில் இந்த M130 அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால நம்ம தமிழகத்துல இத விருமாண்டி மரபணு அப்படின்னே சொல்றோம். இப்படி நேரடியாக ஆப்பிரிக்காவில் இருந்து வந்தவங்க இப்பவும் பெரும்பான்மையாக அந்தமான்ல ஜராவாஸ் அந்தமானீஸ் அப்படிங்கிற குழுக்களாக இன்னைக்கும் இருக்காங்க. நிறையவே நேரடியா வந்தவங்க இருக்காங்க. சரி, இப்போ 55,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவிலிருந்து நேரடியாக வந்த மக்களைத்தான் நம்ம தொல் தென்னிந்திய மூதாதையர்கள் அப்படின்னு சொல்றோம். இது புரிஞ்சிருச்சுன்னா போதும். இப்போ நம்முடைய கேள்வி என்ன, இந்த புத்தகத்தின் கேள்வி என்ன, இது எதற்கான விடையை தேடிக்கொண்டிருக்கிறது? சிந்துவெளியில் வாழ்ந்த மக்கள் யாரு? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பெரும் புலப்பெயர்வு நடந்ததுல 60,000 இருந்து 30,000 ஆண்டுகளுக்கு முன்வரை முதல்ல ஆப்பிரிக்காவிலிருந்து கிளம்பி வந்தாங்கல்ல, இவங்களை தானே நம்ம தோல் தென்னிந்திய மூதாதையர்னு சொல்றோம். இவங்க இந்திய துணைக்கண்டத்துக்கு வர்ற வழியில சிந்துவெளி நிலப்பரப்புல தங்கி இருக்கலாம்ல, நேர வரமாட்டாங்க. வர வழியில ஒரு தட்பவெப்ப நிலை நல்லா இருந்தது, ஒரு நிலப்பரப்பு நல்லா இருந்தா அங்கேயே சில தலைமுறை இருக்கும், சில மக்கள் தொகை இருக்கும். அப்படி சிந்துவெளி நிலப்பரப்பில், ஒரு பெரிய நிலப்பரப்பில் அதன் விளிம்பு பகுதியில் வாழ்ந்தவர்கள் சிலரும் இருக்காங்க. இவங்களும் அந்த தொல் தென்னிந்திய மூதாதையர் தான். ஆப்பிரிக்காவிலிருந்து நேரடியாக கிளம்பினவங்க தான் இவங்களும். கொஞ்சம் பேர் அங்க வாழ்ந்துட்டாங்க. எங்க? சிந்துவெளி நிலப்பரப்பில் தங்கியவர்கள். இவங்க காலப்போக்குல அங்க பக்கத்துல இருந்த ஈரானிய ஜாக்ரோஸ் அப்படிங்கிற இன மக்களோட அவங்க கலக்குறாங்க. எப்ப கலக்குறாங்க? ஒரு 8,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாக்குல இவங்க சிந்துவெளியில் வாழ்ந்த மக்கள் அங்க பக்கத்தில் இருந்த ஈரானிய ஜாக்ரோஸ் இன மக்களோட அவங்க கலக்குறாங்க. இவங்க தான் இந்த தொல் தென்னிந்திய மூதாதையர்கள். அதாவது ஆப்பிரிக்காவில் இருந்து நேரடியாக வந்தவர்களும் இந்த பண்டைய ஈரானிய ஜாக்ரோஸ் இன மக்களும் கலந்தவர்கள் தான் சிந்துவெளி மக்களினுடைய மூதாதையர்களாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஆய்வுலகம் வருகிறது. ஏன் வருதுன்னா, இவங்களுடைய மரபணு இன்று சிந்துவெளி பண்பாட்டோடு தொடர்புடைய இடங்களான ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மக்கள், அந்த இடங்கள்ல வாழும் மக்களின் மரபணுக்களோடு தொடர்புடையதாக இருக்குது. அதை வச்சுதான் அந்த முடிவுக்கு சிந்துவெளியில் வாழ்ந்த மக்கள் தொல் தென்னிந்திய மூதாதையர் மற்றும் பண்டைய ஈரான் வேளாண்குடி மக்களுடைய கலப்பு அப்படிங்கிற முடிவுக்கு இந்த ஆய்வுலகம் வருகிறது. சரி, இப்ப சிந்துவெளி மக்கள் என்ன பண்ணாங்க? காலப்போக்குல தெற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் நகர்ந்து அப்போ இருந்த தீபகற்ப இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருந்த, யார் வாழ்ந்துட்டு இருந்தா தீபகற்ப இந்தியாவில்? அந்த காலத்துல தொல் தென்னிந்திய மூதாதையர் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க.
அவங்க இப்ப சிந்துவெளி மக்கள் அப்படியே தெற்கு நோக்கி வந்து இங்க ஏற்கனவே இருக்கிற தொல் தென்னிந்திய மூதாதையரோட கலக்குறாங்க. அப்படி கலந்து உருவானதுதான் இப்போ நாம தென்னிந்திய மக்களினுடைய மூதாதையர், நம்முடைய மூதாதையர், தென்னிந்திய மக்களின் மூதாதையர் அப்படிங்கிற அடையாளத்தை உருவாக்குறாங்க. சரி, இப்ப நமக்கெல்லாம் மூதாதையர் யாரு? ஆதி மூதாதையர் நேரடியா ஆப்பிரிக்கால இருந்து வந்தவங்க, AASI, ஏன்ஷியன்ட் ஆன்செஸ்டர்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா. அப்புறம் சிந்துவெளியிலிருந்து தெற்கு நோக்கி வந்தவங்க, அதாவது AASI பிளஸ் பண்டைய ஈரானிய வேளாண் குடியினர். மறுபடியும் வந்து இங்கே இருக்கிற AASI கூட கலந்துட்டாங்க. இவங்கதான் நம்முடைய மூதாதையர். அப்ப நம்முடைய மரபணுவிலும் சிந்துவெளி மக்களின் மரபணுவிலும் அதிக சதவிகிதம் AASI, அதாவது தொல் தென்னிந்திய மூதாதையருடைய மரபணு மூலக்கூறுகள் தான் இருக்கு. ஏன்னா 2 பேருக்குமே ஒரே தொல் மூதாதையர் தான், அவங்க AASI தான். புரியுதா? இதுலதான் நமக்கும் சிந்துவெளி மக்களுக்குமான தொடர்பு நெருக்கமாக இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ வட இந்திய மூதாதையர் யாருன்னு பாத்துருவோமா? நான் சொன்னேன்ல, சிந்துவெளியில வாழ்ந்த விளிம்பு மக்கள் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி சிந்துவெளி நிலப்பரப்பின் விளிம்பு பகுதிகளில் மக்கள் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு பகுதி மக்கள் தான் ஈரானிய மக்களோட இணைந்து சிந்துவெளி நிலப்பரப்புல வாழ்றாங்க. இப்ப அந்த மக்களோட இன்னொரு குரூப் வந்து சேருது. இந்த படத்துல இருக்கிற கருப்பு அம்புக்குரிய பாருங்க, அது என்ன தெரியுமா? யுரேஷியால யமனயா ஸ்டெப் அப்படிங்கிற புல்வெளி பகுதியை தான் அது காட்டுது. இந்த புல்வெளி பகுதியில ஒரு யுரேஷிய மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களோட பண்பாடு வந்து மேய்ச்சல் பண்பாடு. இவங்க கொஞ்சம் கொஞ்சமா தெற்கு நோக்கி நகர்றாங்க. எப்ப நகர்றாங்க? இன்றைய பொது யுகத்துக்கு 2000 ஆண்டுக்கு முன்னாடி, அதாவது இன்னையில இருந்து பொது யுகத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இன்றையில இருந்து ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு வச்சுக்கலாம். அப்படி வந்தவங்க சிந்துவெளி விளிம்பு மக்களோட கலக்குறாங்க. சிந்துவெளி விளிம்பு மக்கள் யாரு? AASI பிளஸ் பண்டைய ஈரானிய வேளாண்குடியினர். அதை ஞாபகத்துல நல்லா வச்சுக்கணும். இவங்களோட கலக்குறவங்க யாரு? அந்த யுரேஷியால அந்த ஸ்டெப் புல்வெளி பகுதியிலிருந்து வந்த மக்கள் வந்து கலக்குறாங்க. இவங்க 2 பேரும் கலக்கும் போது உருவாகிறது தான் வட இந்திய மூதாதையர் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஏன் இவங்களை வட இந்திய மூதாதையர் நம்ம சொல்றோம்னா, இவங்களுடைய மரபணுவில் நம்மளுக்கும், அதாவது தென்னிந்திய மக்களுக்கும் சிந்துவெளி மக்களுக்கும் இருக்கிற மாதிரியான AASI மூலக்கூறுகள் இல்ல. அது ரொம்ப குறைவா இருக்கு. இல்லாம இல்ல, குறைவா இருக்கு. ஏன்னா அவங்கள்ட்டையும் சிந்துவெளி மக்களினுடைய மரபணு கூறு இருக்கு, ஆனா ரொம்ப குறைவா இருக்கு. இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கிறது யுரேஷிய ஸ்டெப் மூலக்கூறுகள் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. இவங்க தான் இந்தோ ஐரோப்பிய மொழிகள் பல்கி பெருக காரணமாக இருந்திருப்பாங்க அப்படின்னு ஆய்வு சொல்லுது. இவங்க வந்து சேர்ந்த இந்த காலகட்டம் தான் சிந்துவெளி முடிவுக்கு வந்திருக்கும் காலகட்டமாக இருக்கும், இறுதி காலகட்டமாக இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுடைய மரபணு ஆய்வுகளை வச்சுதான் நம்ம இந்த முடிவுக்கு வர்றோம். சரி, இப்போ பொதுயுகத்துக்கு இப்ப சிந்துவெளியை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு ரீகேப் மாதிரி பார்ப்போம். பொதுயுகத்துக்கு சுமார் 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கிய அந்த சிந்துவெளி, அப்போ அங்க வந்து சேர்ந்த மக்கள் அப்போ பண்டைய ஈரானிய மக்களோடு கலக்குறாங்க. சிந்துவெளியில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்டைய ஈரானிய மக்களோடு கலக்குறாங்க. ஒண்ணு. அதுக்கப்புறம் பொதுயுகத்திற்கு 4700 முதல் 3000 ஆண்டுகளில் இந்த சிந்துவெளி பண்பாடு செழித்து வளருது. ஹரப்பன் சமுதாயம் அவ்வளவு செழித்த நாகரிகத்தோடு அது வளருது. பொதுயுகத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த யுரேஷிய மக்கள் தெற்கு நோக்கி வந்து கலக்கும் போது இந்த சிந்துவெளி பண்பாடு ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால யூகிக்க முடியுது. இந்த 2 மூதாதையரும், அதாவது நம்ம இப்ப இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டோம். நம்ம இப்ப தென்னிந்திய மூதாதையர்னு தனியா ஒருத்தரை கண்டுபிடிச்சிருக்கோம், வட இந்திய மூதாதையர்னு தனியா ஒருத்தரை கண்டுபிடிச்சிருக்கோம். தென்னிந்திய மூதாதையர்ங்கிறது வேற யாரும் இல்ல, சிந்துவெளியில் வாழ்ந்த மக்கள் தெற்கு நோக்கி வந்து இங்கே ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருந்த தொல் தென்னிந்தியர்களோடு கலந்தவர்கள் தான் தென்னிந்திய மூதாதையர். வட இந்திய மூதாதையர் யாரு? அதே சிந்துவெளி மக்கள் யுரேஷிய மக்களோடு கலர்ந்து உருவானவர்கள் தான் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி தனித்தனியா பிரிக்க முடியுது? தென்னிந்திய மூதாதையர் இவ்வளவு காலத்துக்கும் இவங்க எப்படி தனிச்சு தெரியுறாங்க? இவங்க மரபணுல ஒரு கலப்பு வரலையா அப்படிங்கிற கேள்வி ஒண்ணு நமக்கு இருக்கு.
வரல. என்ன காரணம் தெரியுமா? இந்த வட இந்திய மூதாதையரும் தென்னிந்திய மூதாதையரும் தெற்காசியாவில் ரொம்ப காலமா கலக்காம தனித்தனியாவே வாழ்ந்திருக்காங்க. என்ன காரணம்? தென்னிந்திய மூதாதையருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம தான் எங்க போனாலும் நம்ம நம்பிக்கையை கூட்டிக்கிட்டே தானே போறோம். என்ன நம்பிக்கை நமக்கு இருக்குன்னா, நம்ம இனத்துக்குள்ள நம்ம உறவுக்குள்ளதான் நம்ம கல்யாணம் பண்ணுவோம். இந்த பழக்கம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. அத்தை மகன் மாமன் மகன் திருமணம் மகள், இதுதான் இந்த பழக்கம். ரொம்ப காலமா இந்த நம்பிக்கை இருந்ததுனால இவங்க மத்த இனத்தோட இவங்க கலக்கவே இல்லை. அப்படித்தான். அதனாலதான் இன்னைக்கும் கூட நம்மளால தென்னிந்திய மூதாதையர் அப்படின்னு தனிச்சு ஒரு குரூப்பை பார்க்க முடியுது. அதே மாதிரி வட இந்திய மூதாதையர் பார்த்தா அவங்க யாரு? சிந்துவெளி மக்களோடு வந்து கலந்த யுரேஷிய மக்கள், ஸ்டெப் அதானே, புல்வெளி மக்கள். அவங்களுக்கு எல்லாம் உறவுக்குள்ள திருமணம் செய்யணும் அப்படிங்கிற பழக்கம்லாம் அவங்களுக்கு எல்லாம் கிடையாது. இன்னமும் சொல்ல போனா அந்த ஸ்டெப் மக்கள் எப்படி சிந்துவெளி பகுதிக்கு வந்தாங்க தெரியுமா? புலம்பெயர்ந்து வந்த மாதிரி தெரியலையா? அவங்க குதிரையில போர் செய்யறதுக்காக வந்தாங்களாம். அவங்க பெண்களை எல்லாம் அவங்க ஊர்ல இருந்து கூட்டிட்டு வரலையா? வரமாட்டாங்கல்ல, வரலையா? சிந்துவெளியில இருந்த பெண்களோட தான் அவங்க உறவு கொண்டாங்களாம். இவங்க தான் ரிக்வேதத்தை எழுதினவங்களாம். அதனால அவங்க ஒரு தனி குழுவா இருந்திருக்காங்க. தென்னிந்திய மூதாதையர்கள் தனி குழுவா இருந்திருக்காங்க. இப்படி ரெண்டு தனித்தனி குழுவா இருந்ததுனாலதான் இப்பவும் இந்த மரபணுவில் தனித்தனி அடையாளங்கள் உள்ளன. என்ன? தென்னிந்திய மூதாதையருடைய மரபணுல ஒரு சில தனித்துவமான குறியீடுகள் இருக்கு. அது அந்தமானில் இப்போதும் வாழ்கிற பழங்குடி மக்களுடைய மரபணுவோட ஒத்து போகுது. அந்தமானில் வாழ்கிற பழங்குடி மக்கள் யாரு? ஜராவாஸ் யாரு? தொல் தென்னிந்திய மூதாதையர்கள், அதாவது ஆப்பிரிக்காவில் இருந்து நேரடியாக வந்தவர்கள். அவங்களுடைய மரபணுவோட தென்னிந்திய மூதாதையருடைய மரபணு ஒத்து போறத வச்சுதான் இந்த முடிவுக்கு வர்றாங்க. அதே மாதிரி வட இந்திய மூதாதையருடைய மரபணுவை பார்த்தா அது மிடில் ஈஸ்டர்ன் யூரோப்பியன் மக்களுடைய மரபணுவோட அதிகமாக ஒத்து போகுது. அப்போ நம்மளுக்கு தெளிவாயிருது சிந்துவெளியில் இருந்து வந்த மக்களுக்கும் இன்றைய தென்னிந்திய மக்களுக்குமான தொடர்பு, அந்த மரபணு தொடர்பு நெருக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாயிருது. சரி, இப்போ சிந்துவெளியில் சிந்துவெளிங்கிறது ஒரு திராவிடம் தான் அப்படின்னு ஒரு கருதுகோள் இருக்குல்ல, அதை நிரூபிக்கணும்ல. வருவோம். திராவிட மொழிகள் சிந்துவெளி காலத்திற்கு முன்னாடியே இந்தியாவில் பேசப்பட்ட மொழிகளோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சிந்துவெளி மக்கள் வேற இங்க வந்தாங்களா தெற்கு பக்கம், அப்பையும் திராவிட மொழிகள் பரவி இருக்குன்னு சொல்றாங்க. சரிதான். ரெண்டு பேருக்குமே ஒரே மூதாதையர் தானே. அவங்க தொல் தென்னிந்திய மூதாதையர் ஏஎஸ்ஐ தானே. அப்ப பரவி இருக்கும்ல திராவிட மொழி. இது ஒரு சான்றாக இருக்குது. இதுக்கு மேல ஒரு அகழாய்வு சான்று கூட இருக்கு. ஹரியானால ராக்கிகரிங்கிற இடத்துல நடந்த அகழாய்வுல ஒரு பழங்கால பெண்ணினுடைய எலும்பு கூடு கிடைச்சிருக்குது. அதோட மரபணு தரவுகளை வச்சு பாக்குறப்போ அந்தம்மா தென்னிந்திய மூதாதையரோடு தொடர்புடையவர்னு தெரிய வருது. எங்க? ஹரியானால இருக்கிற அகழாய்வுல கிடைச்ச மரபணு. அப்ப அதை வச்சு ரொம்ப நல்லா தெரியுது சிந்துவெளி மக்கள் தெற்கு நோக்கி கட்டாயம் பயணம் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா அந்த அம்மாவினுடைய மரபணு தொல் தென்னிந்திய மூதாதையரோட மரபணுவோட தொடர்புடையதா இருக்கு. சிந்துவெளி மக்கள் தெற்கு நோக்கி பயணம் செய்ததற்கும் அவங்க பேசியது ஒரு தொன்மையான திராவிட மொழிதான் அப்படிங்கிறதுக்கும் இந்த கருதுகோளுக்கும் இப்ப இந்த அகழாய்வு வலு சேர்க்குது. இந்த அத்தியாயத்துல நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்? மரபணு சோதனை மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாம் ஆதி மனிதன் எங்கே தொடங்கினான், எப்படியெல்லாம் அவங்க புலம்பெயர்ந்தாங்க, சிந்துவெளியில் வாழ்ந்தவர்கள் யாரு, அவங்க சிந்துவெளிக்கு எப்ப வந்தாங்க, யாரோட கலந்தாங்க, எப்படி இன்றைய தெற்காசிய மக்கள் உருவானாங்க, எல்லாத்தையும் நம்முடைய மூதாதையர் யாரு எல்லாத்தையும் நாம இப்ப பார்த்துட்டோம். நான் பல இடங்கள்ல ஆய்வு சொல்லுதுன்னு நான் சொன்னேன். மரபணு ஆய்வாளர் மூர்ஜானி, ஆய்வாளர் பிச்சப்பன், ஆய்வாளர் வர்கீஸ் நரசிம்மன், ஆய்வாளர் வசந்த் ஷிண்டே, ஆய்வாளர் ஸ்பென்சர் வெல்ஸ், அப்புறம் 2018 இந்தியா டுடேல வந்த தி எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரூத் ஆய்வு கட்டுரை, இந்த மாதிரியான பல தரவுகளை அலசி ஆராய்ந்து அதை பற்றி எல்லாம் குறிப்பிட்டு தான் இந்த செய்திகளை எல்லாம் இந்த புத்தகத்துல தந்திருக்கார் ஆய்வாளர் எழுத்தாளர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள். அது மட்டும் இல்ல, இந்த புத்தகத்தை இந்த செய்திகள் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம். அதாவது இந்த இதுக்குள்ளேயே அறிவியல் கூறுகள் நிறைய இருந்ததுனால அதை பற்றி தெரியாத என்னை போல சாதாரண மனுஷங்களுக்கு புரியாம கொஞ்சம் இருந்ததுனால நான் ஐயா கிட்ட நேரடியா கூப்பிட்டு இதை எனக்கு விளக்கி சொல்லுங்க ஐயான்னு நான் ஒரு ஹேப்லோ குரூப்ஸ் அப்படிங்கிற பகுதியை பத்தி நான் புரிஞ்சுக்கிறது சரிதானா அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நான் கேட்டேன். ஐயா எனக்காக 1 மணி நேரம் என் கூட பேசி இந்த இயலை இந்த எப்படி இந்த இனம் பிரிந்தது அப்படிங்கிறதெல்லாம் பத்தி ரொம்ப அழகா எனக்கு தெளிவாக எடுத்து
சொன்னாங்க. அதுக்கும் நான் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை நான் சொல்லிக்கிறேன். அவங்க அவ்வளவு தெளிவா சொன்னதுனாலதான் என்னாலையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இந்த பேச்சை வடிவமைக்கவே முடிஞ்சது. அடுத்த மாதம் 2வது இயலை இதே போல உங்களுக்கு புரியும்படி சொல்வதற்கு முயல்வேன். நீங்களும் வந்தால் மகிழ்வேன். நன்றி.